இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா பபிள்ஸ் அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணுன்னா பபிள்ஸ் வச்சு அப்படியே ஊடுருந்தும் அது உள்ளேருந்து அப்படியே பெரிய பபிள்ஸ் மாதிரி வரும். அதை அப்படியே உடைச்சதும் ஒரு தேவதை வரும். அந்த தேவதை வந்து சொல்லும், இதுமாதிரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, இந்த உலகத்தையே ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப புத்தி கூர்மையாக இருக்கிற ஒரு அழகான ஒரு இளவரசனை அவனோட நான் போய் சுற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குமா. உடனே அந்த பிரின்சஸும் சரி ஓகே அப்படியே நீ போய் சுற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு வரம் தருமா. உடனே அதே மாதிரியே ஒரு கிங் இருப்பான். கிங்கோட பையன் இருப்பான். அவன் தான் பிரின்ஸு. அவன் தான் உலகத்துலேயே ரொம்ப நல்ல அறிவான அழகான பிரின்ஸான். அவனோட இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா அழகாக போய் சுற்றிட்டு வருவாள். அப்படியே ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு வருவாள். ஆனால் என்னென்னா ஒரு நாள் மட்டும்தான் சுற்றிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த ஒரு நாள் மட்டும் அவ்வளோ அழகாக ரொம்ப ஹாப்பியாக அவள் லைஃப்பில் பிடிச்ச மாதிரியே அவனோட ரொம்ப அழகழகாக சுற்றிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஷேர் பண்ணிவிட்டு இப்படியே வருவாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு 2 பேருமே உள்ளத்தால் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஷேர் பண்ணிட்டு ஒரு நாள் முடிஞ்சதும் உடனே என்ன ஆகும்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாள். அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா, அதான் ஸ்டோரி.